பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த மாதம் முழுவதும் நம்முடைய தேவனாய கர்த்தர் நம்மை கண்மணி போல் பாதுகாத்து ஒரு புதிய மாதத்தை காண செய்திருக்கிறார். இது செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி. தேவன் உங்களை பார்த்து சொல்லுகின்ற ஒரு காரியம் என்னவென்றால், இது உங்களுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தின் மாதம் என்று உங்களுக்கு சொல்லுகிறார். இது உங்களுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தின் மாதம். இதை நீங்கள் வாக்குத்தத்தமாக பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த மாதத்திலே நீங்கள் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் அதை விரும்புகிறார். அதற்காக தேவன் உங்களிடத்திலே 2 காரியங்களை செய்யும்படியாக சொல்லுகின்றார். பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வார்த்தையை வாசித்து நாம் அதை விளங்கிக் கொள்வோம். யோபு புத்தகம் 42ஆம் அதிகாரம் 12வது வசனம் நான் வாசிக்கின்றேன். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 16,000 ஆடுகளும் 1000 ஒட்டகங்களும் 1000 ஏறுகளும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின என்று பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கான பல காரணங்கள் உண்டு. அதிலே முக்கியமான 2 காரணங்களை நான் உங்கள் முன் வைக்கின்றேன். முதலாவது, அவனிடத்திலே தேவனுடைய சமூகத்திலே அவன் உண்மை உள்ள மனிதனாயிருந்தான். பரிசுத்த வேதாகம் சொல்கிறது, உண்மை உள்ள மனிதன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வான். 2வது காரியம், அவன் எல்லா வேளைகளிலுமே தேவனுக்கு பலிகளை செலுத்தினான், தேவனுக்கு காணிக்கை செலுத்தினான். 2 காரியம், அவனுக்கு மட்டுமல்ல, அவனுடைய குடும்பத்திலே அவனுடைய மனைவி பிள்ளைகள் எல்லோருக்குமாக அவன் தேவனுக்கு காணிக்கை செலுத்துகிறவனாய் காணப்பட்டான். இந்த 2 காரியங்களையும் நீங்கள் சரியான முறையிலே கடைபிடித்தால் தேவன் இந்த மாதத்தில் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பேன், நான் தருவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆகவே இந்த புதிய மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய முதலாவது காரியம், தேவனுக்கும் மனுஷனுக்கும் முன்பதாக உண்மை உள்ள மனுஷனாக நீங்கள் நிற்க வேண்டும். 2வது காரியம், தேவன் உங்களுக்கு கொடுக்கின்ற சகல ஆசீர்வாதங்களிலும் தேவனுக்கு போய் சேர வேண்டிய பலிகள் அல்லது காணிக்கைகள் அவருக்கு போய் சேர வேண்டும். நீங்கள் இருக்கின்ற சபையிலே, நீங்கள் ஊழியம் செய்கின்ற சபையிலே, உங்களுடைய போதகருக்கு, உங்களுடைய சபைக்கு நீங்கள் உங்களுடைய தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் பலிகளையும் தேவன் நிமித்தம் சபைக்கு நீங்கள் செலுத்துங்கள். இதன் நிமித்தம் தேவன் உங்களை இரட்டிப்பான ஆசீர்வாதத்தினாலே ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். முதலாவது காரியம், நீங்கள் தேவனுக்கும் மனிதனுக்கும் முன்பதாக உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். 2வது காரியம், நீங்கள் தேவனுக்கு முன்பதாக தேவனுக்கு பலிகளை காணிக்கைகளை செலுத்த வேண்டும் என்று என் தேவன் விரும்புகிறார். இதை வாக்குத்தத்தமாக பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த காரியத்தை நீங்கள் செய்யுங்கள். நிச்சயமாக இதுவரையும் காணாத சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் ஆசீர்வாதங்களும் ஆவிக்குரிய வரங்களும் ஆவிக்குரிய கனிகளும் யாவும் உங்களுக்கு இரட்டிப்பாக கிடைக்கும் என்று என் தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார். தேவன் என்னோடு பேசினபடியால் நான் உங்களுக்கு இதை தெரிவித்திருக்கிறேன். தேவன் நிச்சயமாக இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். God bless you. Amen.